அனைவருக்கும் வணக்கம். அப்படி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. எஸ்எஸ்சி ஜிடிக்கான நோட்டிஃபிகேஷன் வருகின்ற ஆகஸ்ட் 27ஆம் தேதி பார்த்தீங்கன்னா வரப்போகிறது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 50,000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் வருவதாக பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி வட்டாரங்கள் பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ இதற்காக பார்த்தீங்கன்னா முப்படை பயிற்சி மையத்தில் நம்ம முன்கூட்டியே பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி ஜிடிக்கான பேட்சஸும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதே மாதிரி எஸ்எஸ்சி ஜிடிக்கான டெஸ்ட் பேட்சும் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணோம். ஸோ அந்த எஸ்எஸ்சி ஜிடி டெஸ்ட் சீரீஸினுடைய பேர் பார்த்தீங்கன்னா இந்தியன் டெஸ்ட், அதற்கான ஃபஸ்ட் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ அந்த டைம் டேபிள் படி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா நடந்து முடிஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 213 மாணவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த இந்தியன் டெஸ்ட் பேட்சை பர்ச்சேஸ் பண்ணி ஸோ நல்லபடியாக பார்த்தீங்கன்னா எழுதியிருக்கிறாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஸோ 200க்கு பார்த்தீங்கன்னா ஸோ 150 170 மார்க்கு கூட பார்த்தீங்கன்னா எடுத்துருக்காங்க. இதிலிருந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ எஸ்எஸ்சி ஜிடி மாணவர்கள் சீரியஸாக ப்ரிப்பரேஷன் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா ஸோ களத்தில் இறங்கிட்டாங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா தெரியுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸோ லாஸ்ட் இயரை விட இந்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா வரவேற்பும் அதிகமாக இருக்குது. ஏன் வரவேற்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ எஸ்எஸ்சி ஜிடி எக்ஸாம் பார்த்தீங்கன்னா தமிழ்லேயும் வச்சுட்டாங்க. அதுக்கு முன்னாடி வருஷம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் இயருக்கு முன்னாடி வருஷம் எல்லாமே இங்கிலீஷில் இருந்தது. இந்த வருஷம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழில் வச்சுட்டாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஸோ 170க்கு மேலே ஹைட் இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஓகேங்களா? ஏன்னா ஸோ வேலையின்மை அப்படின்றது பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது. அதே மாதிரி வேலை கிடைச்சா போதும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையிலும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இருக்கிறாங்க. ஸோ காலேஜ் படிக்கிறவங்க, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வேலைக்கு போகிறவங்க, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் ப்ரிப்பரேஷன் பண்ணுறவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸோ எக்ஸாக்டாக இந்த டேட்டில் வரப்போகுது, இந்த டேட்டில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் நடக்க போகுது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ இருந்தே நல்லபடியாக ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு இந்த வாட்டி ஷோர் ஷார்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாமை கிராக் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நல்லபடியாக ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்றதுனால தான் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த கவுண்ட் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 213 பேர் பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ எஸ்எஸ்சி ஜிடிக்கான இந்தியன் டெஸ்ட் பேட்ச் ஃபஸ்ட் டெஸ்ட் முடிஞ்சது. ஸோ அதனுடைய டெஸ்ட் கொஷின் பேப்பர் எப்படி இருந்தது அப்படின்றத பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆஃப்லைனுக்கு பார்த்தீங்கன்னா வச்சுது. ஸோ ஆன்லைனுக்கு பார்த்தீங்கன்னா முப்படை ட்ரைனிங் அகாடமியோட ஆப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன்லேயே நடக்கும். ஸோ அதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு நீங்கள் பிடிஎஃபாக உங்களால் பார்க்கவே முடியாது. ஓகேங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு சாம்பிள் காமிக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்கிறேன். ஸோ டெஸ்ட் இந்த ஸ்லிப் டெஸ்ட்டில் எவ்வளோ கொஷின் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 கொஷின். ஒரு கொஷின் பார்த்தீங்கன்னா 2 மார்க். ஸோ நெகட்டிவ் மார்க் பார்த்தீங்கன்னா 0.25 மார்க் பார்த்தீங்கன்னா ஒரு கொஷின் நீங்கள் தப்பு பண்ணிங்கன்னா. ஓகேங்களா? சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 கொஷின் தப்பு பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1 மார்க் பார்த்தீங்கன்னா மைனஸ் ஆகிடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸோ எல்லா கொஷினும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைலிங்குவலாக தான் பார்த்தீங்கன்னா வந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் டெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாட்டிக் ஜிகேல பார்த்தீங்கன்னா சென்சஸ், சிஎம் அண்ட் கவர்னர், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் அப்பாயின்மெண்ட், அதுக்கடுத்து சூப்பர்லேட்டிவ்ஸ் இன் இந்தியா, அதுக்கடுத்து இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா டென்ஸ், ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன். ஓகேங்களா? ஸோ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 100 கொஷின் 200 மார்க் பார்த்தீங்கன்னா நடந்தது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி ஜிடியில் எப்படி கொஷின் கேட்பாங்களோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் பேட்டர்னும் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு டெஸ்ட் வைக்கிறதும் பார்த்தீங்கன்னா அதே ஸ்டாண்டர்ட் தான் பார்த்தீங்கன்னா வைக்கிறோம். ஸோ இதில் டோட்டலாக எவ்வளோ ஸ்லிப் டெஸ்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ 26 ஸ்லிப் டெஸ்ட், 4 ரிவிஷன் டெஸ்ட், ஃபுல் டெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 15 டெஸ்ட் இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 4000 கேள்விகள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டெஸ்ட்டில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா எழுத போகிறீங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு டெஸ்ட் பார்த்தீங்கன்னா 100 கேள்விகள் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஜிகே 50, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ 50 கொஷின் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இதில் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஆங்கிள்லையும் உங்களுக்கு இந்த ஒரு டாபிக்னா அந்த டாப்பிக்கில் எந்தெந்த ஆங்கிள் எப்படியெல்லாம் கொஷின் கேட்பாங்க அப்படின்றத முதற்கொண்டு பார்த்தீங்கன்னா அனலைஸ் பண்ணி ஸோ ரிசர்ச் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கொஷின் பேப்பர் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னது ஜிகே முடிஞ்சது 50 கொஷின். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ். ஓகேங்களா? இங்கிலீஷில் பாருங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்பாட் த எரர், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதிலே தான் டென்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது. இதுலேயும் எவ்வளோ கொஷின்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ 50 கொஷின் இருக்குது. டோட்டலாக எவ்வளோ கொஷின் அப்படின்னா 100 கொஷின்ஸ். ஸோ 100 கொஷினுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் ஆன்லைனில் எழுதுறதுனால பார்த்தீங்கன்னா அது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும். இதே பார்த்தீங்கன்னா ஆஃப்லைனில் இங்கே படிக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸோ கொடுப்போம். ஓகேங்களா? ஸோ இங்கே முப்படை ட்ரைனிங் அகாடமியில் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்எஸ்சி ஜிடிக்காக பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் கிளாஸஸ் வருகின்ற ஆகஸ்ட் 21ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆக போகுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி ஜிடிக்கு ஆன்லைன் கிளாஸஸும் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் எஸ்எஸ்சி ஜிடிக்கு ஆஃப்லைனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா புக்ஸ் ஃப்ரீ, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிஷர்ட் ஃப்ரீ, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டெஸ்ட் சீரிஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக இது பண்ணுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலும் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? ஸோ எஸ்எஸ்சி ஜிடிக்கான கோர்ஸ்க்கான ஆஃப்லைன் கோர்ஸ்க்கான ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15,000. ஸோ ஹாஸ்டலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பர் மந்த்துக்கு பார்த்தீங்கன்னா 5,000 பார்த்தீங்கன்னா வரும். ஸோ எஸ்எஸ்சி ஜிடிக்கான கிளாஸஸ் பார்த்தீங்க அப்படின்னா வேலூர், திருச்சி, விருதுநகர் இது 3துலேயும் பார்த்தீங்கன்னா
சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா டைம் வேஸ்ட் பண்ணாமல் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா வந்து இந்தியன் டெஸ்ட் பேட்சில் இணைஞ்சு உங்களுடைய தரத்தை வந்து பார்த்திங்கன்னா வந்து உயர்த்திக்கோங்க. காம்படிஷன் அதிகமாக இருக்குது. திரும்பவும் சொல்கிறேன், டைம் ஒன்ஸ் நீங்கள் போச்சு அப்படின்னா வந்து திருப்பி கிடைக்கவே கிடைக்காது. ஸோ காலம் பொன் போன்றது. ஓகேங்களா? ஸோ முயற்சி பண்ணிகிட்டே இருக்கேன். முயற்சி திருவினையாக்கும், முயற்சின்மை இன்மை புகுத்திவிடும். கடைசியாக பார்த்துக்கலாம் அப்படின்னா வந்து கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா ஸோ நவம்பர் டிசம்பர் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா வந்து ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா விழிப்புணர்வு அதிகமாகிடுச்சு. அதனால் நல்லா படிங்க. ஸோ நல்லபடியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து எஸ்எஸ்சி ஜிடிக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நீங்கள் வேலூரில் ஜாயின் பண்ணணும், இல்லை வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஆன்லைன் கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா வந்து காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் வந்து பார்த்திங்கன்னா வந்து 6369536503 அப்படின்ற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுடைய டவுட்ஸை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஸோ நீங்கள் இந்தியன் டெஸ்ட் பேட்ச்லையும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் கிளாஸஸ்லையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். தொடர்ந்து படிங்க. மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.